எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய ஸ்பைசி எக் கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில்ங்க ஒரு கடாய் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு சின்ன பீஸு பட்டை கிராம்பு 2 சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது கூடவே ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது கூடவே நல்ல வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க இதில் பூண்டு ஒரு 10 பல், அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே போல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. இங்கே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்கிறனாலும் செய்யலாம். ஆனால் நம்ம இது மாதிரி பூண்டையும் இஞ்சியும் பீஸா பண்ணி செய்யும் பொழுது அதனுடைய டேஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நமக்கு இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துலங்க நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜார்லங்க 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக புதினா இலை ஒரு 15 இலை எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இது மாதிரி 2ஆக கீறி வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இங்கே காரம் இந்த வரமிளகாயோட காரம் தாங்க, அதனால தான் மிளகாய் நம்ம ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் எண்ணெயில் கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டு அதை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி, அது கூடவே முந்திரி, புதினா, இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோங்க. இது மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் பொழுது இந்த எக்கறி சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாகவும், அதே சமயத்தில் இந்த புதினா ஃப்ளேவர் இந்த கறியில் இறங்கி நமக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டுங்க நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்குறோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மூடிங்க ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய மசாலாவுடைய பச்சை வாசனையும், அதே சமயத்தில் தக்காளி புதினாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு கிரேவி நல்லா குக்காகி கிடைக்குங்க. இது மாதிரி குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்க போகிறோம். 5 நிமிஷமாக சிம்மில் நமக்கு நல்லா கொதிச்சிருக்குங்க கிரேவி. பாருங்கள், எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துங்க நல்லா கொதிக்க விடணும். நான் மிக்சிலேயே இந்த அரை கப் அளவு தண்ணி ஊற்றிங்க, அதை மிக்சியை கழுவி அதே தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டுங்க திரும்பவுமே இதை குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம். 4 முட்டையை வேக வச்சு எடுத்துங்க. இது மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி கீரல் போடுறதுனால இந்த மசாலா நல்லா முட்டைக்குள்ளே இறங்கி நம்ம முட்டை சாப்பிடும் பொழுது நல்லா கமகமன் வாசனையாக காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி முட்டையை நல்லா சென்டராக வச்சுட்டுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுங்க. இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் சிம்மில் குக் பண்ண போகிறோம். இது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த கிரேவியோட சாரெல்லாம் முட்டையில் இறங்கி நமக்கு முட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து எடுக்கும் பொழுது எண்ணெயெல்லாம் சைடுக்கு பிரிஞ்சு, அதே சமயத்தில் சாறு இந்த முட்டையில் இறங்கி நமக்கு சூப்பராக இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா எல்லா பக்கமும் கிரேவி கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஸ்பைசி எக்கரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்பைசி எக்கரி மசாலாவை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்பைசி எக்கரி மசாலா
சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டம் கூடயும் சூப்பராக இருக்குங்க. அதே சமயத்தில் பகாரா ரைஸு, வெஜிடபிள் ரைஸுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் குறைவான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஸ்பைசியான எக் கறி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த ஸ்பைசி எக் கறி மசாலாவை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்பைசி எக் கறி மசாலா ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.